தளபதி என்ன தளபதி யார் தலைவன், உண்மையான தலைவன் யாருன்னே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தேர்ந்தெடுக்காத ஆதங்கத்தில் கத்தி தீர்த்திருக்கார் மனுஷன் ஒருத்தர். யார் இவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினா மாதிரி அவர்கிட்ட போயிட்டு இது கூட்டம் எங்கடா வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க போல். இவர் ஆல்ரெடி வெக்ஸில் இருப்பார். நாடா ஒரு தடவை இத்தனை வருஷமாக அரசியல் கட்சி நடத்துகிறோம், ஒரு எம்எல்ஏ ஆக விட மாட்டானுங்களே அப்படின்ற டென்ஷனில் இருப்பார். அந்த வேதனையெல்லாம் கொட்டுறதுக்கு வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்துருந்தாரு. அமைஞ்சதுடா மேடை. இப்போ பாடுறா மைக்கில் என்ன கக்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வன்மத்தையும் கக்கிருக்காரு. அதில் முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவனா நீ தலைவனா அப்படின்னு கேட்குறாரு. யாரை? யாரையோ இல்லை, தாவேக தலைவர் விஜய் அவர்களை தான் கேட்குறாரு. அப்புறம் அவரை தேர்ந்தெடுத்த மக்களை தற்குறி கூட்டவே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது பாவம் மனுஷன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் போல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நீங்களே பாருங்க. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்டில் போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்காரன். வைத்தியக்காரன் நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா எங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்புவ, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்க. அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதியை ஒழிக்க போகிறோம், நாங்கள் சமத்துவமாக எல்லாரையும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பேசுகிறது சுத்த புர்டா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பேர் எப்படி ஜோசப் விஜயின் மாறிச்சு. அந்த ஜோசப் ஏன் படத்தில் நடிக்கும் போது வரல? அதுக்கு காரணம் என்ன? இந்த பேரை வச்சு கிறிஸ்டானிட்டி ஓட்டை சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் ஏன் திருச்சி கிழக்கில் நின்னீங்க? அப்புறம் இங்கே பெரம்பூரில் செலக்ட் பண்ணி நின்னீங்க. இதுக்கு பின்னாடி எல்லாமே என்ன இருக்குது? ஓட்டு கேல்குலேஷன். நீங்கள் நின்னா மதத்துக்காகவும் ஜாதிக்காகவும் ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் அதை செலக்ட் பண்ணி நின்னீங்க. அப்புறம் நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம் என்ன உருட்டுதலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமானவர்கள். பெரம்பூரில் ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி